வணக்கம். வாழ்க வளமுடன். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். துறவு என்பதை பற்றி பொதுவாக சில கருத்து இருக்கு. அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறது, இல்லைன்னா எல்லாத்தையும் வெறுத்து ஒதுங்கி வாழ்றது என்ற பொதுவான கருத்து இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு நம்ம வாழ முடியாது. நாம் வாழ வேண்டுமானால் பல்வேறு விதமான பொருட்கள் தேவை இருக்கிறது, மக்கள் தொடர்பு தேவைப்படுகிறது. இவற்றோடு நாம் அளவோடும் முறையோடும் தொடர்பின் தன்மை அறிந்து உறவு கொள்கின்ற பொழுது நன்மைதான் விளையும். அவற்றை வெறுத்து ஒதுக்க தேவையில்லை. இதைத்தான் மகரிஷி அவர்கள் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று கூறுகிறார்கள். நம்ம தூங்குறதுக்கு தலையணை தேவைதான். அதுக்காக நம்ம எப்பவுமே தலையணையை கட்டிக்கிட்டு அலைகிறதில்லை. குளிப்பதற்கு தண்ணீர் தேவைதான். ஆனால் அதில் போய் நம்ம மூழ்கி விடக்கூடாது. நெருப்பு தேவைதான். அது நம்ம எரிச்சிடாமல் பார்த்துக்கணும். இவ்வளவு தானே ஒழிய இவற்றையெல்லாம் கண்டு வெறுத்து ஒதுக்குவதோ அல்லது வேண்டாம் என்று சொல்லிவிடவோ முடியாது. இதைத்தான் நிஷ்காமிய கர்மம் என்று கூறினார்கள். இச்சை வயப்பட்டு செயல்படுகின்ற பொழுது, தேவையில்லாத பொழுதும் அந்த பொருட்களோடு மனதால் தொடர்பு கொள்கிறோம். இவற்றைத்தான் காமிய கர்மம் என்று கூறினார்கள். மனிதனுக்கு எப்பொழுதுமே இயல்பாகவே பொருள், புகழ், செல்வாக்கு, பாலுறவு இவற்றில் எப்பொழுதும் பற்று ஏற்படுவது இயல்புதான். இவற்றோடு அளவு முறை காத்து தொடர்பு கொள்கின்ற பொழுது இன்பமே. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. வணக்கம்.